உத்தரம் ஒரு பாதை இருக்கு, ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சந்திரன் விரையாதிபதி தான் 6க்கு போயிருக்கார். ஒரு மறைவிடத்துக்கு அதிபதி இன்னொரு மறைவிடத்துக்கு போகும்போது கெடுதல் எதுவும் இல்லை. ஆக நன்மைகள் நிகழக்கூடிய நாளாக நீங்க எடுத்துக்கலாம். சொத்து சேர்க்கை உண்டாகும், தொழில் புதுசா அமைக்கிறது, வீடு இடம் வாகனம் கடந்த 2 வருஷமா முடங்கி கிடந்த சிலதெல்லாம் தூசு தட்டப்பட்டு திரும்ப இயங்கும். சாதி வச்சிருந்த கடையை மறுபடியும் திறந்துட்டாங்க அப்படின்னு எதிர் ஆப்போசிட்ல இருக்கிற கடைக்காரங்க அஞ்சுவாங்க. நான் அவங்களும் பிழைக்கணுங்கிறத நினைக்க மாட்டாங்க. அது அப்படிதான் உலகம், அது புரிஞ்சுக்கணும். மகம் நட்சத்திரக்காரங்க படிப்புல நல்ல முன்னேற்றம் பெற சரஸ்வதியை வழிபடுங்க. பூர நட்சத்திரத்துல வந்தவங்க இன்னைக்கு சுப நிகழ்வுகள்ல தடையில்லாம நடக்க நவகிரகங்களை கும்பிடுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயம் சுப நிகழ்வுன்னு சொன்னாங்க. இந்த திருமணம் போன்ற காரியங்கள்லாம் எடுத்தீங்கன்னா, ஒரு இந்த உப்பு ஜவுளி எல்லாம் வாங்கிடுச்சுன்னா அசைவமெல்லாம் சாப்பிடக்கூடாது. இறையொருளை பெறணும், தினந்தோறும் சாமி கும்பிடணும். இப்போ காலையில் ஒரு பக்கம் முகூர்த்தம் நடக்குது, ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க, போகிற வழியில வேகமாக ஓட்டிருக்காங்க, ஓட்டினவங்க விபத்து கொடுத்துருச்சு. என்னோட பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு நிறைய பேர் கூப்பிட்டுருக்கோம், அவங்களாம் வருவாங்க, விருந்து ஏற்பாடு பண்ணிக்குதுன்னா நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் தெரியுங்களா? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற டைமில் வண்டி ஓட்டுறதை விட அந்த டைமில் தான் ரொம்ப பாதுகாப்பாக மெது ஓட்டணும், அவசரப்படக்கூடாது. சீக்கிரமாக ரிசப்ஷனுக்கு நேரமாச்சு, 5 மணிக்கு போட்டிருக்குன்னு பொண்ணு மாப்பிள்ளையே சொல்லக்கூடாது. ஏன்னா 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது, உறவுகள் காத்துட்டு இருக்காங்க. வேற மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இழப்பு யாராலையும் எடுத்து கட்ட முடியாது. அதனால் சுபகாரியம் எடுத்து நடத்துறவங்க யாராலும் சொல்றேன், நிறைய பேர் கூப்பிட்டுக்கிற பட்சத்தில் நீங்க போக்குவரத்துல ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்களே போகாம வேற ஒருத்தரை பணம் போனா பரவாயில்லைன்ட்டு வேற ஒருத்தரை வச்சு நீங்க அனுப்பி அந்த பொருட்களை வாங்குங்க. இதெல்லாமே நல்ல விஷயங்கிறத தெரிஞ்சுக்க. நான் சொல்றது ஒரு ஆலோசனை, அது ரொம்ப நல்லது தான். அதே சமயம் வழிபாட்டு பண்ணிட்டு போகும்போது சிறப்புகள் இருக்கு. முக்கியமாக விநாயகர் வழிபடுறவங்களுக்கு சிறப்புகள் கூடி வரும். அந்த விநாயகர் தினந்தோறும் வழிபட்டோம்னா அந்த சுபகாரியம் தடையில்லாமல் நடக்கும்னு சொல்றேன். அதே போல உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாக இன்னைக்கு விநாயகர் வழிபாடு சிறப்பு பலன் கொடுக்கும்.